தொடர்களே, சூழல் நேர அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். நேற்று ஒரு மந்திரி அவர்கள் பேசுகிறார். அதாவது ஒரு நம்பரை சொல்லுகிறார். ஒரு 6 இலக்க நம்பரோ 8 இலக்க நம்பரோ சொல்லுகிறார். 1,10,10,00,00,000 450,00,00,000 350 என்று ஒரு நம்பரை எடுக்கிறார். இப்படி ஒரு நம்பர் சொல்ல முடியுமா யாராலும்? தமிழ்நாட்டிலே பிறந்து, தமிழ்நாட்டிலே வளர்ந்து, தமிழையே பேசி தமிழ் மக்களோடு பழகிய ஒருவர் இப்படி நம்பர் சொல்வதில் தடுமாற முடியுமா? 3ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படித்த மாணவன் கூட அழகாக அந்த நம்பரை சொல்லியிருப்பான். இது நன்றாக பார்க்கும் பொழுது, நன்றாக ஆராயும் பொழுது இது ஒரு நாடகம் என்று தெரிகிறது. இதேபோல் தான் மரிய வில்சன் என்ற நிதியமைச்சர் அவர்களும் அவர் நிதி அறிக்கையை வாசிக்கும் பொழுது நம்பர்களை சொன்னார். அவர் ஆங்கிலம் படித்தவர், ஆங்கில பள்ளியில் படித்தவர், அதனால் அவர் அப்படித்தான் இருப்பார் என்று சொல்லப்பட்டது. நம்மால் நம்ப முடியாவிட்டாலும் நம்புவது போல் நடத்தி கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது அவரே என்ன செய்கிறார்? ஒரு அழகான தமிழில் பேசிய திமுக எம்எல்ஏ அவரிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். நீங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்குது, உங்களுடைய இதெல்லாம் பேச்சுக்கள் எல்லாம் சிறப்பாக இருக்குது, தயவுசெய்து தமிழை பற்றும் கொஞ்சம் படித்து வருங்காலங்களில் நல்ல தமிழை பேச சொல்லுகிறார். அதை கேட்டு அவர் உடனே ஜாதியை சொல்லி கிண்டல் அடிக்கிறார்கள், மதத்தை சொல்லி கிண்டல் அடிக்கிறார்கள், பேச்சை சொல்லி கிண்டல் இருக்கிறார். என் பேச்சு இப்படித்தான் இவ்வளவுதான் என்று சொல்லி கொத்தளித்து அவர் ஆடிய ஆட்டத்தில் மேடையில் இருந்த மைக்கானது பட்டார் என்று தட்டிவிடப்பட்டு உடைந்து போயிருக்கலாம் என்று தெரிகிறது. இப்படியெல்லாம் நடக்க தேவையில்லை. அவர் அந்த நேரத்தில் அப்படி சொல்ல வேண்டிய அவசியமில்லை. சட்டசபையில் யாருமே ஜாதி மதத்தை பற்றி பேசவில்லை. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது சட்டசபையில் நடப்பது அனைத்துமே நாடகத்தை தயாரித்து நடிக்க சொல்லிக் கொடுப்பவர்கள் டெல்லியில் இருப்பவர்கள் அதை அப்படியே நடிக்கிறார்கள். இவர்கள் ஆட்சி தொடர வேண்டும் என்பதற்காகவும், மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காகவும், இவிஎம் மூலம் ஆட்சியை பெற வேண்டும் என்பதற்காகவும், வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவும் நாடகங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது முதலமைச்சர் அவர்கள் தனது தொகுதியில் பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கவனிக்காமல் இருக்கிறார். அவர் போராட்டம் இப்பொழுது எந்த அளவுக்கு வந்து விட்டது என்றால், அவருடைய எம்எல்ஏ ஆஃபீஸை முற்றுகையிடும் அளவுக்கு வந்து விட்டது, இன்னும் முற்றிக்கொண்டே போகிறது. அதாவது அவர் தொகுதியில் சோலைவாயில் என்ற ஒரு பகுதியிலும், அதுக்கப்புறமாக வேதாந்தா முருகப்பா நகர் என்ற பகுதியிலும் குடிநீர் நீர் பைப்புகள் உடைந்து அதில் பாதாள சாக்கடை தண்ணீரும் கலந்து உபயோகப்படுத்த முடியாத அளவுக்கு இன்று வீணாகி கொண்டிருக்கிறது. பெரும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார். மக்களுக்கான முதல்வர் என்று சொல்லிக் கொண்டு வந்தவர், மக்கள் குறைகளை தீர்ப்பு என்று சொன்னவர் விவசாய குறைகளையும் தீர்க்க மாட்டேன் என்கிறார். இப்படியெல்லாம் நடக்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த தமிழ்நாட்டில் பெரிய நாடகம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த நாடகத்தில் நடிகர்கள் தாவேகாவும் அதன் முதன் மந்திரியும் அதன் மந்திரிகளும் தான் என்று சொல்லிக்கொண்டு மக்களே விழிப்புடன் இருக்கிறார்கள். நம்ம